நம்ம அன்புக்குரிய நேயர்கள் சதயம் அவிட்டம்ங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சிகப்பு, பச்சை, வெள்ளை இந்த 3 நிறம் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கும்பராசி நேயர்களுக்காக இருக்கு. சார் அப்படி போடு சார் நச்சுன்னு மீட்டிங்ஸ் அண்ட் கிரீட்டிங்ஸ் கடகராசி நேயர்களுக்கு டைட்டில் காலிலே போடலாம். அட்வைஸ் கேட்டாலே பற்றிக்கிட்டு வருது இல்லை, கொஞ்சம் கோபம். திட்டுறாங்க எதுக்கு திட்டுறாங்க, ஏன் திட்டுறாங்க அப்படின்னு. ஒன்று கோபம் மட்டும் படக்கூடாது. கோபம் உங்களுக்கு சத்ரு. இன்னைக்கு கோபப்படாது. மகரராசி நேயர்களே, நான் சொல்கிறேன், நீங்கள் மேன்மையான மக்கள். எனக்கும் பார்த்து ஒரு பாராட்டா ஒரு கமெண்ட்டை போட்டுருங்களேன், கொஞ்சம் சந்தோஷப்படுவோம்ல. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 19ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் 3ஆம் நாளுக்கான பலன்கள். நீங்கள் நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில். அருமையான ஜோதிட குறிப்புகள், ஜோதிட விளக்கங்கள், கிரகங்களினுடைய வரலாறு, நட்சத்திரங்களினுடைய அடையாளங்கள் பெரிய அளவுக்கு உங்களை தேடி, உங்கள் வரவேற்பறையில், உங்கள் உள்ளம் கைகளை தேடி வரப்போகுது. அதற்கான அறிவிப்பை நானே தரப்போகிறேன். இன்னைக்கு சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் காலை 6:22 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் ஹஸ்த நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். இன்றைக்கு நாள் பஞ்சமி திதி காலை 3:51 வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு நாள் முழுதுமே சஷ்டி திதி, சஷ்டி விரதம், அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். அவிட்டம் சதயம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 மணி வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை, பிற்பகல் 3 முதல் 4:30 வரை குளிகை, சூலம் கொண்ட திசையாக மேற்கு. இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்தில் உத்தரம், ஹஸ்தம் அப்படிங்கிற 2 நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும்? நம்ம அன்புக்குரிய நேயர்கள் யாராவது அவிட்டம் சதயம்ங்கிற நட்சத்திரத்தில் இருந்தால், சார் சந்திராஷ்டமமாக இருக்கே, உங்கள் ஸ்டைலில் ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்கள், நாங்கள் இன்னைக்கு என்ன வண்ணம் பயன்படுத்தினா இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம், எங்களுக்கு எது அதிர்ஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரிலாம் சில குறிப்புகள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்குமே அப்படின்னு எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய அன்புக்குரிய, பாசத்திற்குரிய, நேசத்திற்குரிய, கௌரவத்திற்குரிய சதயம் அவிட்டம்ங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா, சார் மீன் அவதார பெருமாளா சார், மான் போச்சு, மயில் போச்சு, மகாலட்சுமியும் போச்சு சார், மீன் வந்துதா சார், மச்ச அவதாரமா சார், மீன் அவதார பெருமாளோட படம் நான் பார்க்கணுமா, மச்ச அவதாரத்தினுடைய சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, எதற்காக இந்த மச்ச அவதாரம் மகாவிஷ்ணு எடுத்தார், மச்ச அவதாரத்திலே சோமனை கொன்று வேதங்கள் காத்தனை, முதல்ல வேதத்தை காப்பாத்து. மீன் அவதார பெருமாள் அவ்வளவு சிறப்புக்குரியவர், வேதத்தை காப்பாத்துறார். இந்த உலகம் வேதம் சார்ந்தது அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவதாரம். இந்த அவதாரத்தினுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறதும் பெருமையை தெரிஞ்சுக்கிறோம். அவர் எப்படி வேதத்தை காப்பாற்றினார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னைய நாள் ஆரம்பித்தால் இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு பெரிய எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சிகப்பு, பச்சை, வெள்ளை இந்த 3 நிறம் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். இந்த நிறத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஒரு சின்ன எக்ஸம்ஷன் சந்திராஷ்டமத்திலேருந்து இருக்கும். இதை கண்டிப்பாக குறைத்து கொள்ள முடியும். சார் அப்படி போடு சார் நச்சுன்னு நீ அருவாலை அப்படிங்க, அருவாலை இல்லைங்க, மீனை தான் இன்றைக்கி போடணும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அப்போது சார் இந்த மீனவதார பெருமாள் இன்றைக்கி சந்திராஷ்டமத்திற்கு ஒரு பெரிய தீர்வாக இருப்பாரா? ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இந்த 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 பரிகாரத்தை செய்துட்டு இன்றைக்கி நாளை ஆரம்பித்தால் நிச்சயமாக அதில் ஒரு சுபிக்ஷமான, சுபத்துவமான, சந்தோஷமான தருணம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். காரியங்கள் சுலபமாக நடக்கும். இப்படி சந்திரன் உத்திரம், ஹஸ்தம் 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்ன எதிர்பார்க்கட்டும் அதை சொல்லுங்க அப்படின்னு
மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு பாருங்க, எதிர்ப்பு கொஞ்சம் பலமாக இருக்கும். உங்களையே எதிர்த்து பேசுவாங்கன்னா பார்த்துக்கங்களேன். சார் எதிர்த்து பேசினா வேற எங்களுக்கு பிடிக்காதே சார், நாங்கள் தானே எப்போவும் அதிகாரமாக இருப்போம், சிலப்பதிகாரமாக இருப்போம், இன்றைக்கி வெறும் காரமாக போயிடணுமா, சாதா காரமாக போயிடணுமா? ஆமாங்க, வீரம்லாம் வேணாம், ஓரமாகவே போவோம். வீரம் ஓரம் இப்படிலாம் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறது மேஷராசி நேயர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு. ஏணியில் ஏறியதும் குற்றம் இல்லை, ஏணி மீதும் பாவம் இல்லை, மாற்றியது கடவுள் என்னும் மாயக்காரன் லீலையது. எத்தனை பேர்த்த ஏற்றி விட்டுருப்போம். நான் திண்ணையை பிடிச்சி நடந்தப்ப என்னையை பிடிச்சி நடந்தவங்க எத்தனை பேர், இன்றைக்கி எத்தனை பேர் என்னால் மேலே போயிருக்காங்க, இன்றைக்கி என்னையே எதிர்த்து பேசுகிறாங்களே அப்படிங்கிற கோபதாபம் மேஷராசி நேயர்களுக்கு நிறைய இருக்கும். வார்த்தை காரம் அப்படிங்கிறதும் இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும், கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், உன்னுடைய வசந்தத்திலே ஒன்றும் இல்லை ரசிப்பதற்கு அப்படின்னு என்ன அருமையான கண்ணதாசனோட பாடல் இல்லையா? அதில் தானே வரும், கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், அன்புமிக்க ஒரு மனம், நல்லவர்க்கு ஒரு குணம். ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் நல்லவர், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் பேசுவீங்க, எப்போவும் மனசில் ஒழிச்சு மறைச்செல்லாம் பேச தெரியாது. அன்புமிக்க ஒரு மனம், நல்லவர்க்கு ஒரு குணம். ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு ஒரே குணம், ஒரே சொல், ஒரே செயல். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பெரிய உபகாரம் பண்ணுவீங்க, ஒரு தான தர்மம் பண்ணுவீங்க, ஒருத்தருக்கு உணவு வாங்கி கொடுக்கறது, ஒரு நல்ல காரியம் பண்ணுறது, பரவாயில்லைங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது, ஏற்றி விடுற ஏணியாக இருந்து சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு. ஒரு வாய்ப்பு கொடுத்து, ஒரு மதிப்பு கொடுத்து, ஒரு கௌரவம் கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய பிராப்தம் இன்றைக்கி ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்கும். இதிகாசங்கள் வரலாறு புராணங்கள் இதிலெல்லாம் ஒரு ஈடுபாடு, ஈர்ப்பு, இந்த கதை கேட்கறதுல என்ன ஒரு சுவாரஸ்யம், இந்த மச்சவதார பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல என்ன ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இன்றைக்கி ரிஷபராசி நேயர்களுக்கே உரித்தானதாக இருக்கும். பிரயாணங்கள் சுகந்தன்னன்னு டிக்கெட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிறது, உறவுகளுடைய உன்னதம். அப்புறம் இன்றைக்கி நாளினுடைய மாலை பொழுதில் மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ், பிரிவு உபச்சார விடை, சிநேகிதர்களை பிரிவது, நண்பர்களை பிரிவது, சொந்தங்களை பிரிவது, உறவுகளை பிரிவது, போயிட்டு வாங்கன்னு சொல்கிறது இருக்கும். அடுத்து இருக்க மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்தில் ஒரு சுப செய்தி உங்களுக்காக காத்திருக்கு. சார் நல்ல செய்தியா சார், அடடா சொல்லிட்டீங்களே. இந்த மச்சிலி அவதாரத்தில், அதாங்க மீன் அவதாரம் இப்படி சொல்லணும்ல, மச்சிலி அவதாரத்தில் ஒரு மிகப்பெரிய சுப செய்தி உங்களுக்காக இருக்கும். அதை மகாவிஷ்ணு தரப்போகிறார். இன்றைக்கி மகாவிஷ்ணுவினுடைய பெயர் கொண்டு யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட பேச போகிறாங்க. கிரிதரா, லீலாதரா, கிருஷ்ணா, கோவிந்தா, கோபாலா, மகாவிஷ்ணு, சுதர்சனா, இன்னும் ஸ்ரீராமா, வைகுண்டா, இந்த பெயர் கொண்டு திருப்பதி, ஏதோ இந்த பெயர் கொண்டு ஒருவர் உங்களை சந்தித்து பேசுவதோ, உங்கள் பழைய நண்பரை சந்திப்போரோ, பாலாஜியாக கூட இருக்கலாம்னா பாருங்களேன். பாலாஜி, பாலு சார், இப்படியா சார், இந்த மாதிரி பெயரை நான் சந்திப்பேனா, எனக்கு அவங்ககிட்டேருந்து இன்றைக்கி நல்ல செய்திகள்லாம் இருக்குமா, சந்தோஷமான செய்திகள் இருக்குமா, நிச்சயமாக எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அமைப்பு மிதுனராசி நேயர்களுக்காக உண்டு. பிரயாணங்கள் சுகமாகும். வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், இன்றைக்கி நல்ல ஸ்ப்ளாஷான கலர் தான் போட்டிருப்பீங்க. நல்ல சந்தோஷம், நேரத்துக்கு டான்னு உணவு அப்படிங்கிறது எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு எழில் தோற்றம் பிம்பம் கண்டு ரசிப்பதற்கான தருணம். குடும்பத்தில் இருந்த வேற்றுமைகள், பிரிவுகள் இதெல்லாம் மறைந்து கணவன் மனைவியிடையே ஒருவருக்கு ஒருவர் அந்யூன்யமாக பேச வேண்டிய தருணம் உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் லைட்டாக இருக்குது சார், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை பெரிய அளவுக்கு இருக்கும். ஆமாம் சார், நல்ல நேரம் பார்க்கணுமா, ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு ராகு காலம் யமகண்டம் பார்க்கணுமா, இன்றைக்கி நாளில் எப்போ குளிகைலாம் தெரிஞ்சுக்கணுமா, இன்றைக்கி நாளினுடைய அமைப்பு என்ன, யாருக்கு சந்திராஷ்டமெல்லாம் நான் பார்க்கணுமா அப்படின்னு நல்ல காரியம் செய்கிறப்போ நல்ல நேரம் பார்த்து அதில் செய்கிறது உத்தமமான பலன்களை தரும். மிகப்பெரிய புரிதல் இன்றைக்கி கடகராசி நேயர்களுக்கு இருக்கும். சகுன சாஸ்திரம், சொப்பனை சாஸ்திரம் இதை கண்டு போக வேண்டிய ஒரு நிலை. அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுற இடத்துலையோ, போகிற இடத்துலையோ, போகிறவர் வீட்டுக்கோ வெளியில் போவீங்கன்னா பாருங்களேன், அங்கே வேப்ப மரத்தை காண வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஆகா, இந்த வேப்ப மரத்தினுடைய சிறப்பு என்ன, பெருமை என்ன, புகழ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான தருணம் இன்றைக்கி கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். புது தகவல், புது அறிமுகம், புது சந்திப்புகள், மீட்டிங்ஸ் அண்ட் கிரீட்டிங்ஸ் கடகராசி நேயர்களுக்காக. மீட்டிங்ஸ் அண்ட் கிரீட்டிங்ஸ் கடகராசி நேயர்களுக்கு டைட்டில் காலிலே போடலாம் போல இருக்கு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்தில் கண்ணால் லட்டு தின்ன ஆசை. ஆகா, லட்டுவா, சூப்பர் சார், லட்டுன்னு கேட்டாலே எத்தனை சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. அதுவும் மோத்தி லட்டுவா, ஸ்பெஷல் லட்டா, எனக்காகவா, எனக்கா அப்படின்னு கேட்குற நிலையெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறதெல்லாம் கண்கூட பார்க்கலாம். பிரயாணங்கள் சுகமாகும், பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிறது தான் சிம்மராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி உணவு நேரத்துக்கு அமைவதும். ஆனாலும் என்ன இருந்தாலும்
ஒரு சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்க சிரிக்காத நாள் இல்லையே அப்படின்னு. இந்த சிரிப்பு இருந்தாலும் சந்தோஷம் இருந்தாலும் ஒரு சின்ன சோகம் எனக்குள்ளே உண்டு, எனக்குள்ளே ஒரு கோபம் உண்டு அப்படிங்கிற தவிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த தவிப்புக்கு காரணம் அந்த கேது பகவான். இன்னும் சந்திரன் அந்த கேதுவை விட்டு விலகி போக போக அது சரியாகும். அந்த தேவையில்லாத அட்வைஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி மாலை நேரத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு இதெல்லாம் இந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கும் தெரியுமாப்பா, இந்த ஈர வெங்காயத்தை நாங்களே உரிச்சுக்கிறோம், எங்கள் கண்ணில் தண்ணி வரட்டும், நாங்களே தொடச்சிக்கிறோம் அப்படின்னு, எங்கள் கண்ணீரை நாங்களே துடைத்து கொள்கிறோம், தேவையில்லாத அட்வைஸ் எல்லாம் கொடுக்காதீங்க அப்படிங்கிறது சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். அட்வைஸ் கேட்டாலே பற்றிக்கிட்டு வருது இல்லை கொஞ்சம் கோபம். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா ஒரே உலா அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இருக்கும். உங்கள் வாகனத்தில் உலா வர வேண்டிய தருணங்கள், ஒரு சின்ன ரவுண்டாவது குழந்தைங்களோட போய் தான் ஆகணும். பக்கத்து வீட்டு குழந்தைங்க, எதிர்த்த வீட்டு குழந்தைங்க, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டு குழந்தைகள், இவர்களுடன் வலம் வர வேண்டிய அமைப்பு. இந்த குழந்தைங்க வீச்சு வீச்சுன்னு கத்துற சத்தமே சந்தோஷமாகவும் இருக்கும், அதே சத்தம் கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்கும். சமயத்தில் என்ன பண்ணுறது, சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, கன்னிராசி நேயர்களே தள்ளி வைக்கவும் முடியாது. அவர்களுடன் வாழ்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். அடங்கப்பா, இந்த மனசாட்சி பொய் சாட்சி, மனசாட்சியிடம் மண்டி போட்டு கேட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கும். இன்றைக்கி நாளில் ஒரு சின்ன பொய்யவாவது சொல்லி தப்பிக்க வேண்டிய நிலை, ஒரு சின்ன பொய்யவாவது சொல்லி ஒரு விஷயத்தை மறைத்தாவது செய்து, இந்த இனிப்பை பார்த்தா கொஞ்சம் மறைச்சி தான் சாப்பிடணும், எல்லாம் சுகர் ஏறுதுன்னு வேறு திட்டுறாங்க, நம்மளை பார்த்தா திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்க, ஏன் திட்டுறாங்க அப்படின்னு இந்த திட்டுறதுலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காகவே ஒரு பொய்யவாவது, அடங்கப்பா கன்னிராசி நேயர்களே பொய் சொல்ல மாட்டீங்களான்னு, இன்னைக்கு பொய் சொல்லி தான் ஆகணும், நிலா உலாலாம் ரசித்து தான் ஆகணும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும், சார் சண்டே ரெஸ்ட்டு தான், ஆனால் பாருங்கள் எனக்கு ஏது சண்டே, நானே ஒரு சன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். சன்னுக்கு ஏது சண்டேங்கிற வார்த்தை இன்றைக்கி துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். இன்றைக்கி கூட பாருங்கள் காலையிலேயே சீக்கிரமாக எழுப்பி விட்டுறாங்க, லீவு நாள் தான், கொஞ்சம் ஒரு 8 மணிக்கு எந்திரிப்போமே, ஒரு 9 மணிக்கு மெதுவாக எந்திரிப்போமே அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருப்பாது. லேட்டாக எந்திரிச்சாலும் உங்கள் ராசி பலன் மட்டும் கரெக்டாக டயத்துக்கு வந்துடுது. சார் என்ன உழைப்பு, நீங்கள் சொல்கிறத கேட்டால் தான் அன்றைக்கி நாளே சந்தோஷமாக இருக்குன்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணம். இன்றைக்கி ஒரு 4 பேரையாவது நீங்கள் பாராட்டி புகழ்ந்து ஆகா ஓகோன்னு சொல்கிற தருணம். அப்படியே எனக்கும் பார்த்து ஒரு பாராட்டாக ஒரு கமெண்ட்டை போட்டுருங்களேன், கொஞ்சம் சந்தோஷப்படுவோம்ல. கமெண்டெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. துலாம் ராசி நேயர்களே கொஞ்சம் கஞ்சப்பிஸ்னாரித்தனத்துலேருந்து வெளியில் வரத்துக்கான நாளாக இருக்கும். 10 ரூபா செலவு பண்ணிட்டா கூட, 20 ரூபா செலவு பண்ணிட்டா கூட, 50 ரூபா செலவு பண்ணிட்டா கூட அதை போய் எழுதி வைக்கிறதும், அதை போய் குறித்து வைக்கிறதும், அச்சச்சோ இந்த செலவை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறது இருக்கும். இன்றைக்கி விரயஸ்தானத்தில் தான் சந்திரன் இருக்கிறார். நிறைய விரயங்கள் உங்களுக்காக இருக்கும். எரிபொருள் விரயங்கள், கிஃப்ட் விரயங்கள், குழந்தைகளுக்கான விரயங்கள், இனிப்பு பொருளுக்கான விரயங்கள். இன்றைக்கி ஒரு நேரம் உணவாவது வெளியில் ஆர்டர் போடுறதோ இல்லை அதற்கான பர்ச்சேஸை வாங்கிட்டு வரதோ, ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோமோ, ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோமோ, பேரம் பேசி வாங்குறது நம்மளோட பழக்கமாச்சே, வீரமாக பேரம் பேசுவோம்ல அப்படின்னு வீரம் பேரம்லாம் பேச வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு உண்டு. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அட்வான்ஸ் தாங்க இன்றைக்கி. அப்பா எனக்கும் அட்வான்ஸை பற்றி சொல்லியிருக்கீங்களே, அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு அட்வான்ஸாக விருச்சிக ராசி நேயர்கள் இருக்காங்களே சொல்கிற தருணம்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த போயம் அதாங்க, பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவி, அடடா என்னை பற்றி ஒரு 4 வார்த்தை நல்லா சொல்லுங்களேன் அப்படின்னு நல்ல சந்தோஷமாக காது கொடுத்து கேட்க வேண்டிய தருணம். இந்த விருந்து உபச்சாரம், விருந்தோம்பல் நீங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். நாங்கள் இதை செஞ்சிடறோம், நீங்கள் அதை செஞ்சுருங்க, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றலாமா, சேர்ந்து பண்ணிடலாமா, இந்த சேர்ந்து சாப்பிட்றலாமா, பிரேக்ஃபாஸ்ட்டையும் லஞ்சையும் சேர்த்து சாப்பிட்றலாமா, லஞ்சையும் பிரேக்ஃபாஸ்ட்டையும் கொஞ்சம் ஈவினிங்கில் சேர்த்து சாப்பிட்ருவோமா, வயிறு ஃபுல்லாக இருக்குது, டைஜஷனே ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். என்னங்க பண்ணுறது, கொஞ்சம் ஒரு நேரத்து உணவு கொஞ்சம் எக்ஸஸாக போக வேண்டிய அமைப்பு விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி காணப்படுது. எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு, எதிரிக்கு சவால் விட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய தருணம். பழைய கடன்களில் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பிக்கையாக இருக்கேன், ஒரு அட்வான்ஸ் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அட்வான்ஸ் கன்ஃபார்ம் ஆகுதா சார், உங்களுக்கு தெரியுது எங்களுக்கு தெரியலையே. எதிர்பார்க்காத தனவரவு, எதிர்பார்க்காத பொருளாதார ஆதாயத்திற்கான கன்ஃபர்மேஷன் மாலை நேரத்தில் விருச்சிகராசி நேயர்களுக்காக உண்டு. ஒன்றே ஒன்று, கோபம் மட்டும் படக்கூடாது, கோபம் உங்களுக்கு சத்ரு. இன்னைக்கு கோபப்படாதீங்க. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும், சார் அன்இன்வைட்டட் கெஸ்ட்டு சார், எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு காலையில் பேசினாங்க, மத்தியானம் வந்தாங்க, ஜாம் பேக் ஆகிட்டேன், பிஸி ஆகிட்டேன் அப்படின்னு. இன்றைக்கி டே செம்ம பிஸியாக இருக்கும். பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் டிஸ்கஷன், பேக் டு பேக் கான்ஃபரன்சஸ். சார் மாடியில் கூப்பிட்டாங்க சார், பக்கத்தில் கூப்பிட்டாங்க சார், கடைக்கும் போனேன், அங்கேயும் பாருங்கள் எதிர்பார்க்காம ஒருவரை சந்தித்து பேச வேண்டிய ஒரு தருணம். இப்படி
ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, பேக் டு பேக்காகவே ஒர்க் இருக்குது, உங்கள் நிகழ்ச்சியை ஆன் த கோலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் அவசரமாக தான் வேலை இருக்குல்ல, நீங்கள் அந்த வேலையவே அவசரமாக பாருங்கள், நிகழ்ச்சியை மெதுவாக கூட கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம் காப்பாற்றப்படும். அப்போது சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், சிரமப்பட்டாலும் மேன்மக்களே. மகர ராசி நேர்களே, நான் சொல்கிறேன், நீங்கள் மேன்மையான மக்கள். டைட்டில் கார்டிலே போடலாம் போல இருக்கே, மகர ராசி மேன்மையான மக்கள். அடடா, என்ன அழகாக இருக்குது, கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு இன்றைக்கி பெரிய அளவுக்கு இருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பேணி பாதுகாக்கப்படும். உங்களுக்கான காரியங்கள் பெரிய அளவுக்கு ஜெயமாக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. அதே மாதிரி நேரத்திற்கு உணவு, நேரத்திற்கு சந்திப்பு. என் டைம் அப்படி இருக்கா சார், டைம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. பெரிய மனிதர்கள்ட்டேருந்து இன்றைக்கி ஒரு கன்ஃபர்மேஷன் மாலை நேரத்தில் மகர ராசி நேயர்களுக்காக உண்டு. நிறைய தடைகள் இருக்கும், நிறைய மனப்போராட்டங்கள் இருக்கும், நிறைய தூங்க முடியாத தருணங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் வெற்றி பெறப்போவது என்னவோ நீங்கள் தான். அதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பச்சை கலர் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெள்ளை கலர் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருந்துகிட்ருக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முனைப்பு பெரிய அளவுக்கு ஜாஸ்தி இருக்கும். சின்ன தடுமாற்றம், காரிய தடை, ஏமாற்றம், போஸ்ட்போன் பண்ணுறது, லாஸ்ட் மினிட்ல ஒரு ரெக்வஸ்ட்டாக டிக்கெட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகாமல் போகிறது, இல்லை ஆல்டர்னேட் ட்ராவல் பிளான்ஸுக்கான ஏற்பாடுகள். ஆமாம் சார் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி தான் சில விஷயம்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு தான் காரியம்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு இன்றைக்கி மக்கர் பண்ணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டிய தருணம். என்ன அர்த்தம்னா, உணவு கொஞ்சம் காலதாமதமாகும், காரியங்கள் தாமதமாகும், பிரயாணங்கள் சற்று சமமாக வேண்டிய அமைப்பு. இதுக்கெல்லாம் ஏதுவாக பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. அப்போ இந்த சந்திராசிரமத்தோட பாதிப்பு, அதே மாதிரி மக்கர் பண்ண வேண்டிய தருணங்கள், அதிருப்தியான உணவுகள், அதிருப்தியான வார்த்தைகள், இதை சரி செஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வண்ணங்களை நம்ம பயன்படுத்துகிறதும், இந்த மச்சிலி அவதார பெருமாளை தரிசனம் பண்ணுறதும், இந்த மீன் அவதாரத்தினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறதும் இன்றைக்கி நாளினுடைய உத்தமமான பலன்களாக கும்பராசி நேயர்களுக்கு இருக்கும். சற்று குழப்பத்துடன் இருக்கும் கும்பராசி. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை நம்ம கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். நம்ம எப்போவுமே அடுத்தவங்களை கன்ஃபியூஸ் பண்ணி தான் பழக்கம். ஸ்ட்ரைட்டாகவே இன்றைக்கி ஒருத்தரை கன்ஃபியூஸ் பண்ணி தான் போக வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஒரே நேரத்தில் 2 பேர்த்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றது. மல்டி டாஸ்கிங்கில் பெரிய கில்லாடியாக இருக்கிற மீனராசி நேயர்கள் 12 ராசிலையுமே எந்த ராசி பயங்கரமாக மல்டி டாஸ்கிங் அடிக்கும்னா மீனராசி தான். ஒரே நேரத்துலையும் 4 இடத்துலையும் இருப்பான், 4 பேர்கிட்டையும் பதில் சொல்லுவோம், 4 பேர்கிட்டையும் பேசுவோம். இந்த லிடியன் எப்படி 2 கையிலையும் நாதஸ்வரம் வாசிக்கிறாரோ, 2 கையிலையும் ஜாதகம் சொல்கிறது, 2 கையிலையும் காரியங்கள் செய்கிறது, 4 கரங்கள் இருந்ததுன்னா அதுலேயும் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம். ஒரே நேரத்தில் 2 இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு 2 இடத்தையுமே சமாளித்து ஆகா ஓகோன்னு லெவலாக கொண்டு போய் பெயர் புகழ் வாங்க வேண்டிய அமைப்பா. இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ஓடினா தான் கொஞ்சோண்டு நல்ல பேர் சொல்கிறாங்க சார், கொஞ்சோண்டு மனைவி கிட்டேருந்து ஒரு சப்போர்ட் வருது, கணவன் கிட்டேருந்து ஒரு பாராட்டு வருது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. கணவன் மனைவி உறவிடையே ஒரு நல்ல புரிதல் ஏற்படுவதற்கான தருணம். இந்த 2 மண்டையும் ஒன்றா அண்டை கொடுத்து ஒரே வீடியோவை சிரிச்சுக்கிட்டே பார்த்தா அது எவ்வளோ சந்தோஷம். அதை போல் ஒரு நாள் இன்றைக்கி மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். மாமனார், மாமியார், மைத்துனர் இவங்க கிட்டேருந்தெல்லாம் சுப செய்திகள், ஒரு சண்டையை பஞ்சாயத்து பண்ணுறதும், ஒரு சண்டையை சமரசம் செய்து பரவாயில்லன்னு அனுசரித்து 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். எப்போவும் நாரதர் மாதிரி சண்டை மூட்டி விட்டு தான் கொஞ்சம் பழக்கம், நாராயணான்னு சொல்லி தான் பழக்கம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கொஞ்சம் சண்டையை சமாதானம் பண்ணணும். சின்ன சண்டே சமாதானமாச்சா அப்படின்னு இந்த பாடல் பெரிய சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. சண்டையெல்லாம் சமாதானம் பண்ணுறதும், குடும்ப உறவுகளுடன் மேன்மை பெற வேண்டிய அமைப்பு, சேர்ந்தே உணவு உண்ணணும்னு ஆசைப்படுற மீனராசி நேயர்களுக்கு சேர்ந்தே உணவு அப்படிங்கிறது இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.